சசி அவர்களோட இயக்கத்துல வந்து 100 சாமி விஜய் ஆண்டனி சுவாசிக்க நடிச்ச இந்த படம் நேத்து 2வது நாள் ஒரு சூப்பர் கலெக்ஷனே வந்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். சமந்தா அவர்கள் நடித்த மா இன்டி பங்காரம், அதாவது தமிழ்ல வந்து எங்கள் தங்கம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டிலுமே நல்ல கலெக்ஷன், வேர்ல்டு வைடு ஒரு பெரிய வசூலை எடுத்திருக்கு ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிக்கு. அதையுமே பார்ப்போம். அப்புறம் பிளாஸ்ட் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சில படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, அதெல்லாம் பார்க்க போறோம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, நினைத்தேன் வந்தாய் அப்படிங்கிற படம் தான். அதுல ரம்பா வந்து அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம். அதாவது வண்ணநிலவே அப்படிங்கிற பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்குரு, ஜெய்குரு, எஸ்.எஸ். லிங்கம், சிங்கு ஜெகன், கிருபாகரன், ரிஃபாஸ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. வசூல்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க வீடியோக்கு லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், அப்புறம் அந்த ஐப் ஆப்ஷன் முக்கியமா அது கொடுத்துருங்க. அப்பதான் லீடர் போர்டில் போகும், இன்னும் நிறைய பேருக்கு போய் காட்டும். ஸோ இன்னும் கொஞ்சம் சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்சஷன் நேற்று 23வது நாள் இந்தியாவில் 2,92,00,000, டோட்டலா 98,94,00,000, கிட்டத்தட்ட இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது 100 கோடியை கடந்திருக்கும் இந்த படம். வேர்ல்டு வைடு $305 மில்லியன். இந்த படத்தோட பட்ஜெட்டே $1 மில்லியன் தான். டாய் ஸ்டோரி 5 இந்த படம் நேற்று டே 2 இந்தியாவில் 2,69,00,000, டோட்டலா 4,13,00,000 இந்தியாவில் கலெக்ட் பண்ணிருக்கு. டே 2 இந்தியாவில் ஒரு பெரிய இன்க்ரீஸ் இருக்கு. வேர்ல்டு வைடு செம்ம கலெக்ஷன் இந்த 2 நாளுமே $129 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. 1,200 கோடிக்கு மேல, பட்ஜெட் $250 மில்லியன். அப்புறம் காக்டெயில் 2 செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு 2 நாளுமே. நேற்று 2வது நாள் 19,86,00,000 இந்தியாலையும், 28,66,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு, அதையுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டோட்டலா 36,11,00,000 இந்த படம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 51,61,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 150 கோடி. செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சுங்க இந்த 2 நாள்ல. வரப்போற நாட்கள்ல இன்னும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததா சிங்கீதம் அப்படிங்கிற படம் நேத்து 9வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 26,00,000, உலகம் முழுக்க 27,00,000, 7 கோடி இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். பெத்தி அப்படிங்கிற படம் நேற்று 17வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 2,19,00,000, உலகம் முழுக்க 2,69,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால டோட்டலா 222,77,00,000, உலகம் முழுக்க 344,06,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 350 கோடி. சில பேர் வந்து ப்ரொடியூசர் நம்பரை வச்சு நீங்க ரொம்ப தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம சொல்றது ப்ரொடியூசர் நம்பர் கிடையாது, ட்ரேட் நம்பர். ஸோ அதுபடி 344 கோடி கிட்ட வந்திருக்கு. பால் அண்ட் த பாய் அப்படிங்கிற மலையாள படம் டே 2 செம்ம இன்க்ரீஸ் இருக்கு. கேரளால 2,04,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 86,00,000, ஓவர்சீஸ்ல 1,24,00,000, உலகம் முழுக்க 4,14,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 3,49,00,000 கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,42,00,000, ஓவர்சீஸ்ல 2,39,00,000, உலகம் முழுக்க 7,30,00,000 இந்த படத்துக்கு வந்து வசூல் வந்திருக்கு. 20 கோடி பட்ஜெட். ஸோ ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு, அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நல்ல வசூல் வந்திருக்கு. பார்ப்போம், கண்டிப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதோட பெரிய நம்பர் வரும்னு. சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற ஒரு மலையாள படம், அதாவது கருப்புல நடிச்சார்ல இந்திரன், அவர் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு கதையின் நாயகனா. மதுபாலாவும் ஒரு முக்கியமான ரோல்ல. இவங்க 2 பேரோட அந்த உணர்வு பூர்வமான விஷயங்கள் தான். டே 2 கேரளால 28,00,000, உலகம் முழுக்க 30,00,000, 2 நாள்ல 50,00,000 கேரளாலையும், 54,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 3.5 கோடி கிட்ட இந்த படத்துக்கு பட்ஜெட். ஆக்சுவலா டே 1ஓட டே 2 ஸ்லைட்டா ஒரு சின்ன இன்க்ரீஸ் இருந்தாலுமே, ஆனா ரொம்ப சுமாரான வசூல் தான். மேபி வேர்ட் ஆஃப் மவுத்ல வரப்போற நாட்கள்ல பிக்கப் ஆகலாம். படம் பார்த்தவங்களும் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்ததா பிளாஸ்ட் நேத்து 24வது நாள் தமிழ்நாட்டுல 43,00,000, உலகம் முழுக்க 48,00,000, 32,18,00,000 தமிழ்நாட்டிலும், 76,10,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 17 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஆக்சுவலா இந்த படம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு, அப்போ கூட ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாப்போம் வரப்போற நாட்கள்ல இதே மாதிரியே பண்ணுதான்னு. பரிமளா அண்ட் கோ நேத்து 16வது நாள் தமிழ்நாட்டுல 22,00,000, உலகம் முழுக்க 23,00,000, 12,37,00,000 தமிழ்நாட்டிலும், 15,81,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஹபீபி நேத்து 9வது நாள் தமிழ்நாட்டுல 12,00,000, டோட்டலா 1,43,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் 1,52,00,000, 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். மா இன்டி பங்காரம் அப்படின்னு சமந்தா அவர்களோட படம் நேத்து 2வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 6,15,00,000, தமிழ்நாட்டில் 78,00,000,
கர்நாடகாவில் 1,42,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 28,00,000, ஓவர்சீஸ்ல 4,75,00,000, உலகம் முழுக்க 13,38,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. செம்ம கலெக்ஷன் வந்திருக்கு நேற்று. இந்த படம் டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 10,95,00,000, தமிழ்நாட்டில் 1,20,00,000, கர்நாடகாவில் 2,32,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 49,00,000, ஓவர்சீஸ்ல 11,10,00,000, உலகம் முழுக்க 26,06,00,000. ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிக்கு டே 1 டே 2 கலெக்ஷன் அதிகமாக வந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் வந்திருக்கு. அதை தாண்டி இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி. ஸோ 2 நாள்ல பட்ஜெட்டை விட அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு 40 கோடியை கடந்து போறது கூட பாசிபிள் இருக்கு. ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு? அதுவும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி சவுத் இந்தியாவில் பெரிய அளவுல பேசப்பட்டு பெரிய அளவுல கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்க ஒரு படமா இருக்கு. ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா 100 சாமி நேற்று 2வது நாள் எப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ்னா, தமிழ்நாட்டில் 1,54,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 29,00,000, ஓவர்சீஸ்ல 10,00,000, உலகம் முழுக்க 1,93,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 2,71,00,000 தமிழ்நாட்டில், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 68,00,000, ஓவர்சீஸ்ல 21,00,000, உலகம் முழுக்க 3,60,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 12 இருந்து 15 கோடி கிட்ட. ஸோ ஆக்சுவலா இந்த படம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த 2 நாள்ல வந்திருக்கு. இன்னைக்கு 3வது நாள், அதாவது 5.5 இருந்து ஒரு 6 கோடி கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீக் டேஸ்லயுமே இந்த படம் இதே மாதிரியே ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்தது அப்படின்னா சூப்பர். கண்டிப்பா ஒரு வெற்றி படமா அமையறதுக்கு மோஸ்ட்லி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க? இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அதுக்கு அடுத்ததா இன்னைக்கான ஆனிவர்சரி மூவி ஜெயம் ரவி. ரவி மோகன் அவர்களோட முதல் படமான ஜெயம் 23 வருஷத்தை கடந்திருக்கு. ஆமாங்க, ஜெயம் ரவியுமே 23 வருஷம் அவரோட கெரியர் இதோட கடந்திருக்கு. ஸோ இந்த படம் வசூல் ரீதியா தமிழ்நாட்டில் 8,75,00,000, உலகம் முழுக்க 9,75,00,000 அப்ராக்சிமேட்டா. பட்ஜெட் 3 கோடி, ஷேரா வந்திருக்கிறது 4.5 கோடி கிட்ட. இந்த படம் வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட். ஆக்சுவலா இந்த படம் ஒரு சர்ப்ரைஸ் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ரிலீஸ் ஆனவன பெருசா ஸ்டார்டிங்ல பெருசா போகல. ஆனா போக போக இந்த படத்தோட பாட்டு, அந்த போயா போயா அப்படிங்கிற அந்த விஷயம், இது எல்லாமே பயங்கரமா எல்லாரும் மக்கள் எல்லாம் கவர்ந்தது. டிவியில பயங்கரமா அடிக்கடி இந்த பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டுச்சு. இந்த படம் லேட்டரா, அதாவது 2-3 வாரம் கழிச்சு பிக்கப் ஆகி பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் நம்ம சேனல்ல ரொம்ப நாளா கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் பிரபுதேவா அவர்களோட லக்ஷ்மி அப்படிங்கிற இந்த படம். இந்த படம் வந்து இந்த படத்துல அந்த பொண்ணு ஆடக்கூடிய டான்ஸா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், இதெல்லாம் பெருசா ட்ரெண்ட் ஆச்சு. பெருசா எல்லாராலையும் கவனிக்கப்பட்டது. ஆனா இந்த படம் வசூல் ரீதியா வெற்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தோல்வி படமா தான் அமைஞ்சது. தமிழ்நாட்டில் 6,25,00,000, உலகம் முழுக்க 7,25,00,000 தான் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 10 கோடி கிட்ட. ஆனா ஷேரா வந்திருக்கிறது 3.5 கோடி கிட்ட தான். வசூல் ரீதியா ஒரு தோல்வி படமா தான் அமைஞ்சது இந்த படம். இந்த படத்துல பாட்டுலாம் ஹிட்டு. இந்த படத்துல ஆக்சுவலா அந்த ஸ்டார்டிங்ல இந்த பொண்ணு ஆடக்கூடிய அந்த டான்ஸ்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இருந்தாலும் இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.